பகவானும் தாயாரும் அவர்களுக்குள்ள எத்தனை சண்டை சச்சரவு வந்தாலும் சேர்ந்தே தான் இருக்கிறார்கள். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவே வாராதுன்னு நீங்கள் சொல்லலாம், வரும், நம் பொருட்டுத்தான் வரும். இவன் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு பெருமாள் சொல்லுவார், பண்ணித்தான் ஆகணும்னு அவள் சொல்லுகிறாள். கடைசியில் அவள் சொல்கிறது தான் நடக்கிறது, அங்கேயே அவள் சொல்கிறது தான் நடக்கிறது. எங்கும் அவள் சொல்வது சக்தி சொல்வது தானே நடக்க போகிறது. கேட்டுக்கொண்டு அதில் நியாயமாக இருக்கிறத கேட்டு இவரும் நடந்துட்டு போக வேண்டியது. அதுக்கு நாம் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குறானேங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவனை அழுத்தி காலால் மிதித்து அவன் அப்படியே புதைச்சி விடுறதுங்கிற வேலையை பண்ணக்கூடாது. எத்தனை சொன்னால் நயமோ அத்தனை பெண்களும் சொல்ல வேண்டும், எத்தனை கேட்டால் சிறப்போ அத்தனை அந்த பிள்ளைகளும் கேட்க வேண்டும். மொத்தத்தில் நம்ம பிரியவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்க வேண்டும். இதை வைதிக குடும்பங்கள், வைதிகள்னா இந்துக்களாக இருக்கிறவான்னே நான் சொல்கிறேன், வேத மார்க்கத்தை அவலம்பித்திருப்பவர்கள், தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர்கள் அதை கல்யாணத்தும் போதே சொல்லணும். இந்த பாருமா, கல்யாணம்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே கூட முன்பொரு முறை சொல்லியிருக்கேன். பாரதியார் அவர் பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு கடுதாசி எழுதுறார். அந்த நாள்லாம் கடுதாசி தானே, அந்த கடுதாசி கூட நேரம் அந்த பெண் கையில் கிடச்சிடுமான்னா கிடைக்காது. வீட்டில் இருக்கிற பெரியவா தான் அதை வாங்குவா. நீங்கள் வாசலில் போஸ்ட்மேன் வந்து எங்கள் அப்பா எழுதியிருக்காருன்னு வாசலில் ஓடி போயெல்லாம் வாங்கிக்க முடியாது, அப்படிலாம் காலம் இருந்தது. அப்போ என்ன ஆகும், இந்த அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ இல்லை யாராவது நாத்தனாரோ யாராவது தான் வாங்கிட்டு வருவா. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா முதல்ல இவா படிப்பாது. அதை படித்து சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பா போட்டிருக்காரு பாருன்னு அப்படியே உடைக்காத கொடுத்துருவா. எல்லாரும் அப்படி கொடுப்பான்லாம் தெரியாது. ஏன்னா இவர்கள் பேசிக்கொள்வதற்கு வார்த்தை பரிமாற்றத்துக்குன்னு இருக்கிற ஒரே சாதனம் அந்த கடிதம் தான். அது உள்ளத்தில் இருக்கிற ஆனந்தமோ இல்லை குறைகளோ எதுவாக இருந்தாலும் கொட்டுறதுங்கிறது அந்த கடிதத்தில் தான். இந்த பெண் என்ன எழுதி ஒட்டி அனுப்பினாள்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கேருந்து வந்ததை உடச்சி பார்த்தா இவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரிஞ்சிருமோ இல்லையோ, அதுக்கு பதிலாக தான் அங்கேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி பாரதியார் சொல்கிறார், உன் வீட்டுக்கு கடிதங்கள் எல்லாம் யார் பேரில் வந்தாலும் இந்த ஓடி போய் நீ வாங்கிறது. பெரியவர் பாருங்க, பாரதியார் தனக்கு பெண்கள் சுதந்திரத்தை பற்றி அத்தனை பேசியிருக்காரா? ஒரு பக்கம் தான் எல்லாம் சொல்லுவா, இன்னொரு பக்கம் அவர் என்ன சொன்னார், கடிதத்தை வாங்கினா நீ உடைக்காதேங்கிறார். உடைக்காதுன்னா பிரிக்காதேன்னு அர்த்தம். சில வார்த்தைகள்லாம் அந்த நாள் வார்த்தைகள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெருக்கெல்லாம் போனால் ஒரு வஸ்து தொலைஞ்சு போச்சுன்னா கெட்டு போச்சுன்னுவா. எங்களுக்கு தான் புரியவே புரியாது. ஏன்னா கெட்டு போகிறதுக்கு அதுன்னா குழம்பா சாத்தமதா, அது என்ன ஊசி போனால் போல் என்னமோ சொல்கிறாரு. நகை கெட்டு போச்சு, அங்கே பணம் வச்சுருந்தேன் கெட்டு போச்சுன்னுவா, தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ உடைக்காதுன்னா அதை பிரிக்காதே. பெரியவர்கள் உன்னை அதிர்ந்து பேசக்கூடும், உன் மனம் நோகிறா போல பேசக்கூடும், பொறுமையாக கேட்டுக்கொள், அதையும் ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள். எல்லாத்துக்கும் கண்ணை கசக்கிண்டு நிற்காதே. எத்தனை அழகான உபதேசங்கள் தெரியுமா, ஒன்றொன்றும் நீ பார்த்து பக்குவமாக நடந்து கொள், எல்லாம் சரியாக ஆகும். ஒரு குடும்பங்கிற ஒரு கட்டுமானம் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுக்காகத்தான் இத்தனை அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நடக்கிற தப்பு என்ன தெரியுமா, இது என்ன அபிப்பிராயம், நீங்கள் எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பொதுவாக என்ன சொல்லுவேன், அங்கே எதனா ஒரு கஷ்டம்னா உடனே வந்துடுமா, ஒரு ஃபோனை போட்டுட்டு வந்துடு, ஒன்றும் நடந்திருக்கா, சின்னதாக ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். இங்கே அம்மா முதலையே சொல்லி கூட அனுப்பிச்சுடுறா. என்ன சொல்லிடுறா, என்னன்னாலும் நீ அதெல்லாம் காத்துட்டே இருக்க வேணாம், நம்ம பார்த்துக்கலாம் வா, நீ உடனே இங்கே வந்துடுன்னா நீங்களே இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டா அந்த குழந்தை உடனே ஓடித்தான் வரப்போகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி அனுப்பணும், எல்லாத்துக்கும் வந்துவிடாதேன்னு சொல்லணும். விற்றமாட்டுக்கு புல்லிடுவாருண்டோன்னு ஒரு கதையே உண்டு. எம்பாருக்கு திருமல நம்பிகள்ங்கிற ஆச்சாரியர் சொல்லிட்டார். திருமல நம்பிகள் கிட்ட எம்பார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ராமானுஜர் அவர் அழைச்சிட்டு போயிட்டார், எனக்கு இவர் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டார். எம்பாருக்கு மூஞ்சியே நன்னா இல்லை, அவருக்கு திருமல நம்பி மாமாவோடையே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. ராமானுஜர் புரிஞ்சுன்னுட்டார், ஐயோ நம்ம கூட வரத்துக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு, தம்பி கோவிந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். என்னன்னார், மூஞ்சியே நன்னா இல்லையே, மனசு அங்கேயே இருக்கா, மாமா கிட்டேயே இருக்கா மனசு அப்படின்னார். ஆமாம் சுவாமி அப்படின்னார் அவர். இப்போவே கிளம்பி போப்பா, பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னார். அவருக்கு தெரியும் அங்கே போனால் என்ன நடக்கும்னு இவருக்கு தெரியும். நேராக அங்கே ஓடினார். இப்போ கதவை தட்டுறார், மாமா மாமா அம்மாமி அம்மாமியின் கதவை தட்டுறார். அந்த அம்மா பாவம், ஐயோ குழந்தை கோவிந்தம் வந்துட்டான் போல் இருக்கு, எனக்கே இருப்பு கொள்ளலை, அவன் இல்லாத துளி கூட சரிப்படலை, இதோ வந்துட்டு எல்லா குழந்தை எல்லாம் சாதம் எல்லாம் தயாராக இருக்கடா வாடா சாப்பிடலான்னு கதவை திறக்க போன பிறகு அவர் தடுத்துட்டார். திருமலை நம்பி தடுத்துட்டார். எல்லாம் போகாது, எங்கே ஓடுற நீ, இங்கேயே நில்லு. அண்ணா நம்ம கோவிந்தன், எல்லாம் தெரியும் எனக்கும் தெரியும், நான் என்ன வேற ஒரு கோவிந்தன் நான் சொன்னேன், எல்லாம் நம்ம கோவிந்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, மாமா உம்ம சேவிக்காத இருக்கவே முடியல, கதவை தரம் அப்படின்னு கதறார் அவர். இவர் ஒரே வார்த்தை சொன்னார், வெற்ற பசுவிற்கு புல்லிடுவாருண்டோன்னார். நான் பசுவை வித்தாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு புல்லு போடுற வேலை என் வேலையான, எவன் வாங்கினானோ அவன் போட்டுக்கிறான்னார் பாருங்க. புரிஞ்சுட்டார் அவர். இனிமேல் ராமானுஜர் தான் நமக்கு கதின்னு ஆச்சாரியர் நமக்கு நல்லதைத்தான் பண்ணியிருக்கார். இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தால் நான் இன்னும் சிறப்படைவேன்னு அவருடைய அபிப்பிராயம் திருவுள்ளம்னு தெரிஞ்சுட்டார். வாசல்ல நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்தார். திரும்பவும் ராமானுஜர் இடத்துல ஓடி வந்தார். பேச்சே கிடையாது. ராமானுஜர் ஒரே சிரிப்பு தான். அங்கே என்ன நடந்ததுன்னு இங்கே தெரிஞ்சுட்டார் அவர். வந்துட்டியா, நீ வருவேன்னு தெரியும், இருந்தாலும் அவர் போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட, நீ போயிருப்ப, நீ சேவிச்சிருக்க கூட மாட்டியே அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஆசை கதவு தான் கிடச்சிது எனக்கு, மணிக்கதவன் தாழ் திறவாயின்னு நான் ஒரு தடவை கேட்டேன், தாழ் திறக்கப்படலை, இங்கனம் பேசினார் வந்து விட்டேன்னார். அதுபோல விற்ற பசுவிற்கு புல்லிடுவாருண்டோ, ராமாயணத்தில் சீதை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா திரும்ப ஜனகர் வீட்டுக்கு போனான்னு ஒரு ஸ்லோகம் காட்டுங்கோ.
கிடையவே கிடையாது. ஏன் எங்கே வேணா போகணும் ராமனே சொல்கிறார். ராவணவதான பிற்பாடு என் வீரத்தை காட்டுறதுக்கு நான் ராவணனை கொன்றாச்சு, உன்னை அடையறதுக்குன்னு நான் எதையும் செய்யலை, நீ 10 மாதம் அங்கே இருந்திருக்க, அதனால் நீ எங்கே வேணும்னா போ, 4 திசையும் உனக்கு திறந்து தான் இருக்குதுன்னு சொன்னப்போவும் எங்கள் அப்பா அதுக்கு போய் நோட்டீஸ் வரும்னு சொல்லிட்டா போனால் அவன் நம்ம தேசத்தில் விவாகம் உண்டே தவிர விவாக ரத்துங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சம்ஸ்காரத்தில் அது கிடையவே கிடையாது. இப்போ மெல்ல மெல்ல அது அதிகரிச்சுட்டு போகிறத பார்த்தா நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாகிரதையாக அதை எப்படி திரும்ப குறைக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த வழி ரொம்ப முக்கியம் இல்லையோ. நீங்கள் எந்த கல்யாணத்திற்கு சென்றாலும் வரிசையில் நின்று 2 பக்கமாக ஏறி வந்து கிஃப்ட் கொடுக்க போகும்போதெல்லாம் தவறாமல் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் பிரியாத இருங்கோ, சேர்ந்தே இருங்கள், எந்த சூழ்நிலையானாலும் ஒரு கணம் சிந்தித்து முடிவெடுங்கள். இதெல்லாம் தயவு பண்ணி சொல்லுங்கோ. ஏன்னா ஒரு 10 பேர் சொன்னால் அது மனசில் பதியும். சரி, அப்போ நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கணும், பக்குவமாக நடந்துக்கணும். வாழ்க்கைனா சில சவால்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டி இருக்கும். இப்போ ஒரு வியாபாரம் மாதிரியே இதை ஆக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தேவையான கருத்துங்கிறதுனால அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் சொல்லலை, நினைவூட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வியாபாரம் மாதிரி பெரும்பாலும் பண்ணிடுறா. உடனே போகிறா, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இத்தனை பணத்தை கொடுன்னா என்ன தப்பான புகார்கள்லாம் அளிக்கிறா தெரியுமா. காது கொடுத்து கேட்க முடியாத புகார்களை எல்லாம். சிலது உண்மையாக இருக்கலாம், நான் மொத்தத்தையும் சொல்லலை, 100% நான் சொல்லலை. ஆனால் 80-70% நீங்கள் பார்த்தீர்களானால் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்க முடியாத எத்தனை புகார்களில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா, அவர் என்னோட மாமனார் ஸ்தானத்தில் இருப்பார், பெரிய மாமனார், அவர் என்னிடத்துல தப்பாக நடக்க முயற்சி செய்தார், இவர் தப்பாக நடக்க முயற்சி செய்தார். யாரோ ஒரு உறவினர் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருப்பார், சண்டை நடந்தப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், கொஞ்சம் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னா அவர் பேரும் புகாரில் இருக்கும். அவர் சொல்லுவார், நான் ஒன்றுமே சொல்ல சுவாமி, எதுக்கு சண்டை, சேர்ந்துருங்கோன்னு சொன்னேன், நான் சேர்ந்துருங்கோன்னு சொன்னது என்ன விழுந்ததோ காதில் தெரியல, புகாரில் எழுதப்பட்டவா பேரில் என் பேரையும் நீங்கள் சேர்ந்துருங்கோன்னு எழுதி வச்சிருக்கா. இப்போ இவாளோட நீங்களும் இருங்கோ, நான் அன்பாத்தான் சொன்னேன், நிஜமாக அப்படி தான் நடந்திருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நடக்கிறது தெரியுமா. இதெல்லாம் ஒரு சரியான சமுதாயத்திற்கு வித்திடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவர்களிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் கொஞ்சம் அதிர்ந்தே பேசினாலும் நாம் கொஞ்சம் பக்குவமாக தான் போக வேண்டும். அது இப்படியே இருந்துருங்கோன்னு சொல்ல வரலை. காலம் என்றைக்கும் மாறத்தான் போகிறது, எல்லாம் புரிஞ்சுக்கத்தான் போகிறா. இங்கே எல்லாமே கர்மம்னு தானே சொல்கிறோம், அதுபடி தான் எல்லாம் நடக்கிறது, அவ்வளவுதான். அப்போ இதுவும் கர்மம் தான். நான் இப்படி பிரிஞ்சிருக்கணும்னா கொஞ்சம் சிந்திக்கலாம் இல்லையோ, அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதைத்தான் விண்ணப்பிக்கணும்னு ஆசை கொண்டேன். அப்போ விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இங்கேருந்து போகிறோம். பெரியவர்களை பணிந்து திருப்பாதம் பணிந்து பெருமானை விட்டு பிரியாதவளான பிராட்டி, அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்கை. இந்த பாட்டினுடைய விவரணம் தான் இன்றைய 16ஆம் பாட்டு. அப்போ நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். முதல்ல 2 பேர் நிற்கிறான். அவ கிட்ட போனா உள்ள விடுன்னு சொன்னா, அவன் கதவை திறந்துட்டான். சரி போங்க உள்ள போங்க அப்படின்னுட்டான். இவன் என்ன நினைச்சுட்டா, கதவை திறந்த உடனே உள்ள பார்த்தா கண்ணன் படுக்கையில் படுத்துட்டு இருப்பார், அந்த காட்சி தான் கண்ணில் இருக்கும்னு நினைச்சா, கொஞ்சம் தூரம் நடந்தா இன்னும் பெரிய துவாரம் ஒன்று இருக்கு, கொடித்தோன்னும் தோரண வாசலா இருக்கு. அந்த இடத்துல 2 பேர் நின்றுட்டு இருக்கா. இது என்னடி இது, அங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தா இப்பதான் கேட்டுட்டு வந்தோம் நாம, இப்ப இங்க 2 பேர் நிக்கிறாளேன்னா அவன் அத்தனை சுலபமா உள்ளே விடுகிறவனாக இல்லை. கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த கதவுகளை நீதான் திறந்து விட வேண்டும். நான் கேட்டேன், நீங்க பாட்டுக்கு போயிடுங்க, அப்படியே கதவை திறந்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான், யாரும் தடுத்துட மாட்டோம். தயங்கி நின்னாத்தான் பல இடங்கள்ல நாம தடுக்கப்படுவோம். நாம பாட்டுக்கு போயிட்டு அப்படியே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி போயிட்டே இருந்தோம்னா கதவை திறந்துன்னு போயிட்டு தான் யார் கேட்க போற. இப்போ அப்போ நீங்க தயங்கி நின்று நான் போலாமான்னு யாருக்கிட்டாவது கேட்டால் அவன் இறங்கி பார்த்து இப்படி வாங்குவோன்னு தள்ளிடுவான். பின்னாடி இருக்கிறவா என்ன சொல்லுவோம், கேட்டது அங்கேயே சொன்னா வாயே தரக்கூடாது, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியது தான், கோயிலே நம்புழுதுங்கிற மாதிரி போயிட்டே இருந்தால் எங்கே வேணால் உள்ளே போயிடலாம். அதை விட்டுட்டு நாம் கொஞ்சம் தயங்கிட்டு நாங்கள் உள்ளே போகலாமான்னா, ஓ இது வெளியூர் டிக்கெட் போல் இருக்குது இப்படி வரும் அப்படின்ட்டு அப்படி தள்ளி நிற்க வச்சுருவான். அவன் மேலே 50 100 கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தயக்கமே கூடாது. நீங்கள் ஏன் மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு சொல்கிறீங்கன்னால், இன்னைக்கு காத்தால் நான் தான் குளிச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு திருப்பாவையில் இந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு வருகிறது. அது ஏன் அப்படி சொல்கிறா, இவாளா திறந்துக்க கூடாதா? அதுக்கு வியாக்கியானத்திலே அர்த்தம் சொல்லியிருக்கா. ஏன் இவாளா திறந்து கூடாதுன்னு அவள் சொல்கிறா, எங்களுக்கு திறக்கவே தெரியாதுங்கிறா. எங்களுக்கு திறக்க தெரியாது, அது என்ன நாங்கள் திறந்துட்டு போகிறது, நீ திறந்து எங்களை உள்ளே விட்டாதான் அது பெருமை. நான் கீழே சொன்ன பாருங்க, ஒரு விதேசத்துக்கு போனால் ஒரு பெரியவரை முன்னிட்டு கொண்டு பெருமாள் இடத்துல போகணும். நம்ம வாழ்ந்து வந்திருக்கிற உபகாரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அங்கே ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டு திரும்ப அங்கே வந்தாச்சு. அந்த உபகாரத்தை அவர் கையில் கொடுத்து இந்த பழத்தை நீர் சமர்ப்பியும்னு சொல்ல வேண்டும். நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன்னா அந்த ஊர் பெரியவர் முன்னாடி கூட வராரா, அவர் கையில் நான் வாழ்ந்து வந்த பழத்தை எல்லாம் கொடுத்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பியும் சுவாமி அப்படின்னா, பரிச்சித்தராக இருக்கிற அவர் கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக பெருமாள் வாங்கிப்பார்.
ஆனால் தெரிஞ்சவர் அவர் இல்லையோ. இப்போ தெரிஞ்சவர் மூலமாக இவர் கடகர்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்றா, கடகர்கள், சேர்த்து வைக்கிறவர்கள். ஆச்சாரியர்களுக்கே கடகர்கள்னு பேர். இந்த ஜீவனையும் பரமாத்மாவையும் சேர்ப்பவர்கள் அந்த கடகர்கள். அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் போக வேண்டும். அதுக்காக சொல்ல வந்த அர்த்தம் அது. அப்ப பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு போகணுங்கிறத பார்த்தாச்சா. இப்போ மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஏன் நீங்களா திறந்துக்க கூடாதான்னா, நாங்களா திறந்துக்க மாட்டோம், அது பெருமையே கிடையாது. நீங்கள் திறந்து உள்ளே அனுமதிக்க வேண்டும். எங்களுக்கு புஷு புல்லு அர்த்தமே என்னன்னு தெரியாதுன்னுட்டா. ஏன்னா இந்த வீட்டு கதவு எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ நமக்கே இத்தனை தடவை வந்தாலும் ஒரு தடவை நிற்போம். புஷ்ஷுன்னு எழுதியிருக்கு. புஷ் அப்படின்னா தள்ளுன்னு அர்த்தம். புல்லுன்னு எழுதியிருக்கு. புல்லுனா இழுன்னு அர்த்தம். இது புல்லுனா தள்ளுவா, புஷ்ஷுனா இழுவா, புஷ்ஷுனா தள்ளுவா, புல்லுனா இழுவா. இதுவே ஒரு சந்தேகம் பல பேருக்கு அப்பப்போ அந்த ஒரு நொடியில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அர்த்தம் நன்னாத்தான் தெரியும். கதவு பக்கத்தில் போய் வந்து நின்றுட்டோம்னா என்னமோ ஒரு மாறாட்டம் ஏற்பட்டு போய்டுறது இல்லையோ. அதனால் நாங்கள் கதவை வந்து புல்லுன்னு அதில் எழுதியிருக்கோம். சரி, நாங்கள் அதை புஷ்ஷுன்னு நினச்சிட்டு அதை புஷ் பண்ணினோன்னா அது புல்லுன்னு வந்து பல்லுன்னு வந்து அடிச்சு கொடுத்தனா என்ன பண்ணுறது? இப்போ அந்த பயமாக இருக்குது. பட்டுன்னு வந்து பட்டு கொடுத்தனா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் செய்ய மாட்டோம், நீ தான் திறக்கணும். ஏன்னா இந்த கதவினுடைய அமைப்பே எங்களுக்கு தெரியல. சில வீடுகளுக்கெல்லாம் போனால் அங்கே அறையில் நமக்குன்னு ஒரு அறை கொடுத்துருவா. சுவாமி எல்லாம் இருக்குது சுவாமி, நல்லா பாத்ரூம் தனியாக இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது, தனியாக பாத்ரூம் இருக்குது, நீர் தனியாக குளிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பல் தேய்க்கிறது மற்ற சௌகரியங்களுக்கு இடம் இருக்குது, எல்லாம் சொல்லிவிடுவா. நம்ம போய் அங்கே போய் ஏதோ பீரோ கதவு தடவிண்டே இருப்போம். இது எங்கே இருக்குது கதவு, எப்படி திறக்கிறது, இது என்ன தெரியலையேன்னா, ஐயோ சுவாமி இது கொஞ்சம் அப்படி மாடனாக கட்டியிருக்கோம் அப்படின்னு. நான் மாடனாக கட்டி நீங்கள் முதல்லையே கேட்டுக்கிறது நல்ல சொல்லியோ. திடீர்னு ஒருத்தனுக்கு உள்ளே போகணும் அவசரம்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அந்த மாடன்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் அப்படியே போய் தடவிண்டே இருந்தானா அவர் வந்து தடவி கொடுப்பது, வருங்க தடவாதீங்க இப்படி திறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையோ. இப்போ வர கார்கள்லாம் கூட சிலது நீங்கள் பாருங்க, அது பிடி எங்கேயோ வச்சிருக்கா, அது எங்கே இருக்குன்னே தெரியல. மொத்தமாக பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் டிரைவர் அந்த பக்கமாக இறங்கி வந்துட்டு இதோ இப்படி திறக்கணும் அப்படின்னு அவர் திறந்து கொடுக்குறார். அந்த மாதிரி தான் அந்த வீட்டு கதவு இருக்குது. மணிக்கதவம் தாழ்த்திறவாய். நாங்கள் தடவி பார்க்குறோம், எங்கே ஒரு அதுக்குன்னு ஒரு பிடிமானத்தையே காணும், தாழ்ப்பாளை காணும், கைப்பிடியை காணும், எப்படி திறக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் திறக்கணும். இதை நினச்சிட்டே இருந்த பாருங்க. அப்போ ஒரு அர்த்தம் எனக்கு தோணித்து, ஒருவேளை வியாக்கியானத்துலையும் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. என்னென்னா, இப்போ இப்படி பாருங்க, நான் திறந்துட்டு உள்ளே போயிட்டேன்னா பகவான் பார்த்துட்டு இவாளெல்லாம் யார் வெளில விட்டது அப்படின்னா, துவாரபாலகன் வந்துட்டு சுவாமி சொல்லிகிட்டே இருந்தோம் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே அவா திறந்து விட்டுட்டு நம்ம உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க, பகவான் அப்போ ஏதோ முக்கிய அலுவலில் இருந்தார், யார் இவாளெல்லாம் வெளில விட்டது அப்படின்னா, நான் உடனே இவர் தான் சுவாமி திறந்து விட்டார் சொல்லுவேனா மாட்டேனா? இப்போ நான் முந்திப்பேன். நானா திறந்துட்டு வந்தால் பெருமாள் கேட்ட உடனே துவாரபாலகர் முந்திப்பார். சுவாமி நான் திறக்கலை சுவாமி, இவாளா திறந்துட்டு உள்ளே ஓடி வந்துட்டா சுவாமி, நான் எவ்வளவோ சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அவர் கதவை திறந்து நான் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யார் இவாளை உள்ளே விட்டான்னு கேட்டுட்டா, இவர் தான் திறந்து விட்டார்னா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன்னு அர்த்தம். பெருமாள் என்ன பண்ணுவார், அவரை ஒரு பார்வை பார்ப்பார், ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன், சரி என்ன சொல்லுங்க. ஏன்னா இப்போ இவன் திறந்து தன் ஆள் திறந்து விட்டு நாம் உள்ளே வந்துட்டோம்னால் நாம் என்ன சொல்ல வந்திருக்கோங்கிறத கேட்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் பகவானுக்கு ஏற்படுகிறது. அதுக்குத்தான் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் முதல்லையே ஜாகிரதையாக இருந்திருக்கா. நாங்கள் திறந்துட்டு போனால் நீ நைஸாக உள்ள எங்களை போட்டு கொடுத்துருவேன். இப்போ நீ திறந்து நாங்கள் உள்ளே போனோம்னா ஒன்றை போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், இவர் தான் திறந்தார் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னுட்டா பெருமாள் எங்கள் குறைகளை கேட்பார். மணிக்கதவம் தாழ்த்திறவாய். அவன் தீர்மானமாக இருந்தான். எல்லாம் உங்களுடைய ஆட்டமெல்லாம் எனக்கு ரொம்ப நன்னா புரியுறது. என்ன திட்டம் வச்சுருக்கீங்கோ, இந்த மாதிரி நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் எத்தனை தடவை அகப்பட்டுருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே. இந்த தடவை ஏமாறுறதா இல்லை. என்ன காரியமாக இந்த பாதி ராத்திரிக்கு வந்திருக்கீங்களே, என்ன காரியமாக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு. நாங்கள் எல்லாம் பெருமானிடத்துல அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். பறைங்கிறது ஒரு வியாஜம், ஒரு வாத்திய விசேஷம், அது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை சொன்னது உள்ளுரை பொருளாக கைங்கரியத்தை சொல்லுகிறார்கள். பகவான் எங்களுக்கு கைங்கரியம் தரேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த கைங்கரியத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம். இதை இன்னைக்கு வாங்கோ உங்களுக்கு தரேன்னு நேத்தே அவர் எங்ககிட்ட சொன்னார். நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றுக்கு என்ன தெரியுமா சொன்னார், நாளைக்கு நீங்கள் வாங்கோ, வந்து வாசல் நின்று கண்ணான்னு கூப்பிட்டா போதும், நான் அந்த பறையை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன், கைங்கரியத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு நேற்றுக்கே சொன்னார். இன்றைக்கி வாசலில் இந்த குளூரில் வந்து நிற்கிறோம், இன்னும் அவரை ஆளை காணோம், உங்ககிட்டலாம் மன்றாட வேண்டியிருக்கு. நேற்றுக்கு நடந்த விஷயம், அவன் எங்கள் காலை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் நேற்றுக்கு. இன்றைக்கி உங்காலை பிடிச்சிட்டு உள்ளே போக விடுன்னு கேட்டுருக்கோம். இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு வாழ்வு, இன்றைக்கி ஒரு வாழ்வாக போச்சு, எங்கள் நிலைமை இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களை உள்ளே விடு. அவன் சொன்னான், பாதி ராத்திரி வேலைக்கு வந்திருக்கீங்கோ, எல்லாரையுமே நாங்கள் இப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம். மேண்டேட்ரி ஆகி போச்சு, நீங்கள் போனால் எல்லாம் உங்களை செக் பண்ணி தான் அனுப்புவா. அந்த மேண்டேட்ரியை அப்படி செக் பண்ணிவிட்டு அதில் ஏர்போர்ட்லாம் போனால் நம்ம டிக்கெட்லேயே எழுதி வச்சுருப்பா பாருங்க,
இந்த ஃப்ரிஸ்கிங்கு இது அது உங்களெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அதுக்காக நீங்கள் எங்களை இப்படி நடத்திட்டா அப்படி நடத்திட்டான்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பெல்ட்டு கட்டிட்டு இருக்கீங்களா, பெல்ட்டை கழட்டி ட்ரேயில் வைங்கோ. ஷூ போட்டுருக்கீங்களா, ஷூவை கழட்டி ட்ரேயில் வைங்கோ. பர்ஸ் வச்சுருக்கீங்களா, வேலெட்டு அதை தூக்கி ட்ரேயில் வைங்கோ. மொபைல் ஃபோனை ட்ரேயில் வைங்கோ. கீ செயின் இருந்தால் ட்ரேயில் வைங்கோ. நீங்களே ட்ரேயில் உட்காந்துருங்கோ. அது ஒன்று தான் சொல்லலை. மீது எல்லாத்தையும் இந்த ட்ரேயில் வை ட்ரேயில் வை ட்ரேயில் வையின்வா. அவன் அதில் பாதி பேர் இதையும் வைக்கணுமா அப்படின்வான். சப் குச் ரக்தோ சாப் அப்படின்னு அங்கே இருக்கிறவன் மொத்தத்தையும் வச்சுருக்கீங்க, ஒன்னொன்னா ஏன் நீ கேட்டுன்னு இருக்கே அப்படின்னு கேட்பான். மொத்தத்தையும் எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் நான் போய் நின்றேன்னா இப்படி 2 கையை இப்படி தூக்க சொல்லுவா. அப்படி தூக்கி நின்றோன்னா பகவானேன்னு கூப்பிட்றா போல தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கே நான் இப்படி 2 கையும் அப்படி தூக்கி நின்றானா 2 கால் இப்படி இப்படி வச்சுக்கோணுமா. அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்கான், அதை இப்படி இப்படின்னுவான். இப்போ நாங்கள் வேறு இந்த ஒரு அரணா கயிறு ஒன்று, அது ஏதோ ஒரு ஆசை, அதனால் ஒரு வெள்ளியில் போட்டுட்டோன்னா அதை அப்படி கொண்டு வச்சு கீக்கின்னு முறை அப்படி நிமிந்து அப்படி நம்மளை பார்ப்பான். நீ அப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், அந்த அளவில் நீ பயப்படுற அளவுக்குலாம் நாங்கள் வரத்தே கிடையாது. இந்தான்னு அழகா ஓ இஸ்கோ தமிழ் மே ஆப் கியா போல்தே ஹே அப்படின்னு அது வேறு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்குறது, நீ இந்தியில் என்ன சொல்லு அதை சொல்லிக் கொடுன்னு கேட்குறது. எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தியோ இல்லையோ, அதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தனோ இல்லையோ, நீ எனக்கு சொல்லிக் கொடு. என்னுடைய தர்ம பத்னி அடிக்கடி சொல்லுவா. வெளியில் போனால் எங்கே போனாலுமே மடிசார் தான். அந்த அளவில் பாக்கியசாலிகளாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. குடும்ப பின்னணிக்கு சேர அமைஞ்சிருக்கா பெருமாளுடைய அனுகிரகம். அது போனால் மடிசாரோட போனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரு தடவையும் அங்கே போனால் இத்தனை பெரிய புடவை எப்படி கட்டின்னு இருக்கீங்கன்னு இது ஒரு கேள்வி நம்ம கிட்ட அப்படின்வா. இத்தனை பெரிய புடவை நீங்கள் எப்படி கட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு அங்கே போனால் இப்போ பெண்களுக்குன்னு தனியாக ஒரு அறை மாதிரி வச்சுருக்கேன், அங்கே தானே பரிசோதனை பண்ணுறா அவளை. அப்போ இது ஒரு கேள்வியை தனியாக கேட்குறா அப்படின்வா. நல்லது தானே, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே. இது எல்லாமே ஒரு அறிவு தான். அறிவுங்கிறது உங்களுக்கு எந்த இடத்திலிருந்து யாரிடத்திலிருந்து கிடைக்க பெற்றாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை நிச்சயமாக நாம் கிரகிச்சுக்கணும். இங்கே எல்லார்கிட்டையும் கற்றுக்கிறதுக்கு பாடம் இருக்குது. உலகத்தில் பாடத்துக்கு பஞ்சமே இல்லை, பயில்பவர்களுக்குத்தான் பஞ்சம். கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எத்தனை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், எத்தனை வயசானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதில் என்ன சந்தேகம் இருக்குது? எத்தனை வயசானாலும் கற்றுக்கலாம். ஆர்வம் ஒன்று தான் இங்கே முக்கியமானது இல்லையா? அதனால் நான் சொல்லுவேன், கேட்டால் என்ன சொல்லிட்டு போய் நம்மளை கூட தான் கேட்குறா கச்சமெல்லாம். ஆனால் ஒரு கேள்வி கேட்பா. நாங்கள்லாம் போய் உட்காந்தோன்னா, சுவாமி நீங்கள் சோதிடரா, உங்களுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்பா. நான் உண்மையை சொல்லிடுறது, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மனுஷன் கூட வாயே திறக்க மாட்டான். நான் நினச்சிப்பேன், எனக்கு ஜோதிஷம் தான் தெரியாது, இப்போ இதெல்லாம் திருப்பாவையெல்லாம் கேட்டால் சொல்லுவேன், ஏதாவது கேட்கக்கூடாதான்னா. அவனுக்கு அது தேவையாக இருந்தால் தானே. அவன் ஜோதிஷம் தெரியும்னு மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது 2.5 மணி நேரம் பயணமோ 10 மணி நேரம் பயணமோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை விடவே மாட்டாவா. ஜோதிஷம் தெரியும் நம்ம பார்த்தா குடுமையெல்லாம் வச்சுன்னு நம்ம ஜிபாகபாலாம் போட்டுன்னு போனால் என்ன கையில் இதெல்லாம் போட்டுருக்கோமா. சுவாமி உங்களுக்கு சோதிடம் என்ன வருமா, என் ஜென்ம குண்டலி நான் கொடுக்கட்டுமா, எத்தனை பேர் கேட்டிருக்கா தெரியுமா. அடியன் உடனே சொல்கிறது, நமக்கு அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னுட்டா. அதுக்கப்புறம் அதுக்குன்னு அடியோடவா பேசக்கூடாது, ஏதாவது வேறு ஏதாவது பேசலாமோ இல்லையா. எந்த ஊர்லேருந்து வருகிறோம் கூட கேட்க மாட்டேன், என் வேலை அது தெரியாதா உமக்கு எமக்கு சம்பந்தம் இல்லைன்னுடுறான். அப்போ உலகத்திற்கு எது தேவையாக இருக்குதுன்னு பாருங்க. காஞ்சிபுரம் பக்கத்தில் பழைய ஸ்ரீவரம்னு ஊர். அந்த பழைய ஸ்ரீவரத்துக்கு இப்போ பெருமாள் பொங்கல் அன்றைக்கி ராத்திரி புறப்பட்டு அந்த ஊருக்கு போகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பெருமாள் அங்கே புறப்பாடெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அங்கே போயிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு ஜோசியரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த ஜோசியர் ஓடி வந்து இவர் திருவடிகளில் விழுந்துட்டு, சுவாமி பாங்கா எல்லாம் கேட்டிருக்கார், நலமாக இருக்கிறீரா எல்லாம் கேட்டிருக்கார். சுவாமி ஒரு கேள்வி கேட்டாராம், நானும் தான் உபன்யாசங்கள்லாம் பண்ணுறேன், நிறைய பேர் வரா, ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நீ சக்க போடுறியாமே, உனக்கு வர கூட்டம் யாருக்குமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சுவாமி, அவன் ஜோசியர் நல்ல பேர் எடுத்திருக்கேன், உங்கள் ஆசீர்வாதம் நிறைய பேர் வரான்னு. என்னை விட அதிகம் உங்ககிட்ட வராளாமே, உங்ககிட்ட எப்படி அத்தனை கூட்டம் வருது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நான் சொல்லுவேன் நீர் தப்பாக நினச்சக்கூடாதுன்னாரான். என்ன அப்படின்னா, நான் வாழறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன், நீர் போகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீர், அவ்வளவுதான் வேறுபாடு. திரும்ப திரும்ப மோட்சம் கைங்கரியம்னா எல்லாருக்குள்ளும் அதை ருசிச்சுடுமா சுவாமி. சில பேருக்கு தான் அது பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவா. போகிறப்போ அதுதான் சாஸ்வதம்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு அதில் ருச்சி வரும். இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தான் தேவை, போனப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 2 வழி இருக்கும் இல்லையோ, அதுதான் முக்கியங்கிறதுனால இப்போலேருந்து அதற்கு முயற்சி செய்வதுங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகையினர் எப்படின்னா, அது வரப்போ பார்த்துக்கலாம், இப்போ இதை பார்க்கணும்னு ஓடுறவன் ஒரு வகை. நான் 2வது வகையாக இருக்கிறதுனால என்னை தேடி வரவா நிறையா இருக்கா. இருக்கிறதுக்கு வழி சொல்கிறவனா இருந்துட்டு இருக்கேன் என்னுட்டார் அவர். ஓ இதில் அப்படி ஒன்று இருக்கா, அப்போ நாங்கள்லாம் போகிறதுக்கு வழி சொல்கிறவாள் ஆகிட்டோமா இப்போ அப்படின்னு கேட்டாராம். அதை போல் ஒரு சோதிடம் தெரியும்னா எல்லாம் கேட்குறா, கொஞ்சம் வித்தியாசமான உடையில் இருந்தால் எல்லாம் பார்க்குறா. அங்கே போனால் பரிசோதனைங்கிற பேரில் என்னென்னா இப்படி தூக்குங்கோ அப்படி தூக்குங்கோ எல்லாம் சொல்லி பண்ணி அனுப்புகிறாளா. அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு ஒரு யார் வந்தாலும் அப்படித்தான் விட்டா. இங்கே இன்னார் இனியாரெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் அங்கேயே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் போனாலும் அதே பரிசோதனை தான். விமானத்தை ஓட்டுறவர் போனாலும் அதே பரிசோதனை தான். பணிப்பெண்கள் போனாலும் அதே பரிசோதனை தான். ஆயர் சிறுமியர் ரூமுக்கு. அதனால் யார் வந்தாலும் இந்த பாதிராத்திரி எல்லாம் வந்தால் உள்ளெல்லாம் விடுறது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வேலைக்கு யாரையும் நாங்கள் அனுமதிப்பதாக இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவா சொன்னா, நாங்கள் பெண்களாகத்தானே இருக்கிறோம், எங்களை பார்த்து பயப்படணுமா, எங்களெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குது, நாங்களே ஒருத்தரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கோம், எங்களை பார்த்து ஏன் பயப்படணும்னா. அவன் சொன்னான், ஒரு காலத்தில் பெண்கள்னால் கொஞ்சம் நாங்கள் பயப்படாத தான் இருந்தோம், பூத்தனைன்னு ஒருத்தி வந்தா, அவள் பெண் தானே,
போனா போறதுன்னு உள்ள விட்டுட்டது எவ்வளோ பெரிய அனர்த்தமா போச்சு தெரியுமா? உடனே இவா சொன்ன ஆயர் சிறுமியரோமுக்கு, ஐயோ நாங்கள்லாம் ஆய்ப்பெண்கள் இடைப்பெண்கள்னா பூத்தனையும் அதே வேஷத்துல தான் வந்தா. அத்தனை பேருக்கும் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக காட்டிக்கொண்டு தான் வந்தாள். இருக்கிற குழந்தையெல்லாம் எடுத்து பால் கொடுக்குறேன்னு வந்துட்டா கண்ணனுக்கு பெரிய ஹானியை பெரிய துன்பத்தை விளைவிப்பதாக இருந்தால் நல்ல வேளை பகவான் தப்பிச்சுட்டான். சிறுமிய ரோமுக்கு, அப்பா நாங்கள் சின்ன பசங்கள்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாயில் காப்பவன் பக்கத்தில் வந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வத்சாசுரன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் கேள்விப்பட்டோம், கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்தானாமே, கண்ணன் அதை கூட முடிச்சுட்டாராமே, இப்படிலாம் பேசினா உள்ளே விட்டுடுவான்னு இவாளுக்கு எண்ணம். உடனே அவன் சொன்னான், அதெல்லாம் நீங்கள் இன்னத்துக்காக இதெல்லாம் இப்படி பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்போ வத்சாசுரன் கன்றுக்குட்டி வடிவத்திலே கூட ஒரு அசுரன் வந்து விட்டானோ, இப்போ கண்ணுக்குட்டியை பார்த்தாலே பயமா இருக்குன்னா சின்ன பெண்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்காதா? கண்ணுக்குட்டியை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்போ நீங்கள்லாம் எம்மாத்திரம், உங்களை பார்த்தாலும் பயமாத்தான் இருக்கு. ஆயரு சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே மாய் நேர்ந்தான். அவன் மாயன், ஏன் தெரியுமா? நேற்று எங்க காலை பிடிச்சிட்டு நாளைக்கு வாங்கோ எல்லாம் தரேன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு உங்க காலை நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள சும்மா உட்காந்துருக்கானோ இல்லையோ, மாயன். எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவன் தான் மாயன். மணிவண்ணன் ரொம்ப அழகான திருநாமம். பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருந்தாலும் அத்தனை திருநாமங்களையும் ஒரு தட்டுல வச்சுடுங்கோ தராசுல. இன்னொரு தட்டுல இந்த மணிவண்ணன்கிற திருநாமத்தை வைத்திடுங்கோள். இந்த திருநாமத்தினுடைய இனிமையும் சுவையும் மற்றொரு திருநாமத்திற்கு வரவே செய்யாது. மணிவண்ணன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு 50,000 ரூபாய் சோஃபா இந்த இடத்துல போட்டிருந்தா, உமக்குத்தான் சுவாமின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா சுவாமி, எனக்கா சுவாமி, அதை எடுத்துன்னு போகிறதுக்கு ஏதாவது வழி நீங்கள் பண்ணுறீங்களான்னு? சுவாமி சோஃபா தான் கொடுத்துருக்கோம், நீர் தான் வழி பார்த்துக்கணும்னா உடனே யாருக்கோ ஃபோனை படுறேன், ஒரு பெரிய வண்டி ட்ரக்கு வந்து வெளியில் நிற்கிறது, இதை ஏற்றுறதுக்கு இங்கேருந்து உங்களே உபன்யாசத்துக்கு வந்தவாளையே நான் ஒரு 10 பேரை பார்த்துட்டு எல்லாம் போயிடாதீங்க சுவாமி, ஒரு நிமிஷம் சுவாமி எங்களுக்கு கொடுத்துருக்கா, இதை கொஞ்சம் அந்த வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கூட இருக்க வேண்டியது. அதோடு இல்லை, நேரம் நான் தங்கியிருக்கிற இடத்துக்கோ வீட்டுக்கோ வந்துட்டா இறக்கி வச்சுட்டு போனால் ரொம்ப சௌகரியம்னா நீங்கள் என்ன சொல்லு, சுவாமி இங்கே ஏற்றுற வரைக்கும் என்ன பண்ணுறோம் சுவாமி, அவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து இறக்குறதெல்லாம் எங்களால் ஆகாது, அங்கே ஒரு 10 பேரை நீர் பார்த்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இங்கே வரைக்கும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ நீங்கள் அதை ஏற்றி வச்சாச்சு. 50,000 ரூபாய் சோஃபா, 1,00,000 ரூபாய் சோஃபா அப்படி ஏற்றியாச்சுன்னு சந்தோஷப்படுறேன்னா, 1,00,000 ரூபாய் சோஃபா நான் ஒருத்தனா கொண்டு போய் ஏற்ற முடியுமா? முடியாது. அதே பல கோடி பெருமானம் உள்ள ஒரு வைரக்கல் இத்தனை பெருசு இருக்கு, அதனுடைய விலை என்னன்னு கேட்டேன். சுமாராக 50லேருந்து 60 கோடி அப்படின்னா, அதை ஒருத்தர் எனக்கு பரிசாக கொடுத்தாருன்னா, இப்போ நான் அதை கொண்டு போகிறதுக்கு ட்ரக்கு கூப்பிட போகிறேன்னா, நீங்கள்லாம் வாங்க ஒரு 10 பேர் ஒத்தாசைக்கு வாங்கன்னு கூப்பிட போகிறேன்னா மூச்சே விட மாட்டேன். ஒருத்தர் எனக்கு அதை கொடுத்துருக்காருங்கிறத நான் மூச்சே விட மாட்டேன். கையில் பார்த்தேன், பை ஏற்கனவே கொஞ்சம் கனமாக இருந்தது, பையில் வச்சுக்கிறதும் பயமாக இருந்தது, பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு கவலை. நான் என்ன பண்ணேன், இந்த உத்தரியத்தை எடுத்துட்டு அந்த உத்தரியத்தினுடைய தலைப்பு இருக்குது பாருங்க, புடவை தலைப்பு இருக்கா போல் உத்தரியத்துக்கு ஒரு தலைப்பு உண்டோ இல்லையோ, அதில் அந்த கல்லை நன்னா வச்சுட்டேன், நன்னா ஒரு 2 முடி போட்டு ஒரு இழுத்தேன். உத்தரியம் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி வேற வாங்கிக்கலாம். 60 கோடி பெருமானம் உள்ள ஒரு வைரக்கல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நன்னா அப்படி சுருட்டி அதை உள்ளுக்குள்ளே அப்படி வச்சுண்டு பார்க்குறவா என்ன நினச்சிருப்பா, நல்லா பொங்கல் பிரசாதம் உண்டை கட்டி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கார் போல் இருக்கு, அதுதான் இங்கே கட்டிட்டு போகிறார், கோயிலுக்கு போயிட்டு வரவாளுக்கு இதெல்லாம் சகஜம் தானே, பிரசாதம் வச்சுட்டு இருக்கார் போல் இருக்குன்னு நினச்சிப்பா. இப்போ கவனிச்சு பாருங்கோ, 50,000மோ 1,00,000மோ இருக்கிற சோஃபா, அதுவே 50,000 1,00,000ங்கிறது பெரிய பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்கு 10 பேர் தேவையா இருக்குது, அதை இறக்கிறதுக்கு 10 பேர் தேவையா இருக்குது, உள்ளுக்குள்ளே அதை நுழைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுறோம். ஆனால் 60 கோடி பெருமானம் உள்ள ஒரு வைரக்கல்லுன்னா அனாயாசமாக தூக்கிட்டு போய்டுறேன்னா அதுதான் பகவான். அத்தனை சுலபரா அவர் இருக்கார், மணிவண்ணனை போல இருக்கார். ஒரு மணிய வைரத்தை எடுத்து உத்தரியத்தில் முடிந்து கொண்டு போவது எத்தனை சுலபமோ அதை போல அவனை உத்தரியத்திலே முடிந்து கொண்டு போய்விடலாம் படி அத்தனை சுலபனாக இருக்கிறவன், எளிமையானவனாக இருக்கிறவன், நம் வசப்பட்டவனாக இருக்கிறவன். அரவரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். இந்த பாட்டு தான் ஜாகிரதையாக பாடணும். திரும்ப தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னா அப்படியே 5ஆம் பாட்டுக்கு போயிடுவோம். பாம்பில் அப்படியே இறங்கி கீழே வந்தா போல ஆயிடும். நம்ம ஏணியை பிடிச்சி தான் மேலே மேலே போகணுமே தவிர பாம்பு பிடிச்சுலாம் போகக்கூடாது. திருப்பாவையில் பாம்பும் கிடையாது ஏணியும் கிடையாது, 2 பிடிச்சாலும் ஆபத்து தான். இப்போ புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினான்னு 6ஆம் பாட்டில் சொன்னால் 13ஆம் பாட்டுக்கு போயிடுவோம், அப்படியும் போகக்கூடாது. கொஞ்சம் கவனமாக தான் சொல்லணும். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். தூயோமாய் வந்தோம்னா என்ன அர்த்தம்னால் 2 முக்கியமான அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை அடைவதற்கு அவனையே கதியாக கொண்டு வந்தோம், இன்னொரு உபாயத்தை சாராமல் வந்தோம், தேடாமல் வந்தோம், அது ஒரு தூய்மை. இன்னொரு தூய்மை, அவனை அடைந்த பிற்பாடு அவனை தவிர அவனை ஒழிந்த மற்றைய விஷயங்களை உலகவின்பங்களை கேட்டு அகலுகை, அது செய்யாமல் இருக்கிற தூய்மை. 2 தூய்மை இருக்கு, புரியுறதா உங்களுக்கு? அவனை அடைய வந்திருக்கேன், அவனை கொண்டே அவனை அடைவதுங்கிற முடிவோடு வந்திருக்கேன், அது ஒரு தூய்மை. இதை கொடுத்து இதை வாங்கிறதுங்கிறது கிடையாது. 100 ரூபாய் கொடுத்தேன், அவர் 2 கிலோ இல்லை 1 கிலோ அரிசி கொடுத்தார், 100 ரூபாய் கொடுத்தேன் சக்கரை கொடுத்தாருன்னா அது பெருமையா? நான் எதுவுமே கொடுக்கல, அவர்கிட்ட போனேன், நீர் பார்த்து கொடும்னு சொல்லிட்டேன்.
கடைக்காரரா 2 கிலோ கொடுத்தாருன்னா பெருமையா சொல்லுவேனோ இல்லையோ. அப்போ முதல் தூய்மை எது? உன்னை கொடுத்து அவனை பெருகைங்கிறது கிடையாது, அவனை கொண்டே அவனை பெருகைங்கிற முடிவோட வந்திருக்கேன். அதுதான் முக்கியமான தூய்மை, முதற் தூய்மை. ரெண்டாவது, அவரை கொண்டு அவரை அடைஞ்சுட்டேன், ஆனா கேட்கறச்சு எனக்கு கார் கொடு பங்களா கொடுன்னு கேட்டா தப்போ இல்லையோ. அப்ப பிரயோஜனாந்தரங்களை அவரிடத்துல கேட்கக்கூடாது, அவரை ஒழிந்த விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவரையே கேட்டிடுகை. அது ரெண்டாவது தூய்மை. அதுதான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். சரி சரி, வந்து என்ன பண்ண போறீங்கோ அப்படின்னு கேட்டான் துவாரபாலகன். துயிலழப்பாடுவான், எழுப்புறதுக்கு வந்திருக்கோம்பான். ரொம்ப நன்னா இருக்கே, ராத்திரி எல்லாம் எங்க யசோதா அம்மா என்ன பாடுபட்டா அவனை தூங்க வைக்கிறதுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். லோஹரின்வா இந்த பாட்டு, தாலாட்டு பாட்டெல்லாம் பாடுறாளோ இல்லையோ, நிறைய தாலாட்டு பாடெல்லாம் பாடி பாடி அந்த அம்மா தூங்கி போயிட்டா கடைசியில. இது முழிச்சுட்டே இருக்கு கண்ணன். அப்புறம் நாங்க வேற போனோம், கொஞ்ச நேரம் கையில தூக்கிட்டு இப்படி அப்படின்னு சுத்திட்டு இருந்தோம். இப்படி சிரமப்பட்டு அவனை நாங்க தூங்க வச்சிருக்கோம். நீங்க என்னமோ அனாயாசமா வந்து எழுப்புறேன்னு சொல்றீங்களேனால், பல வீடுகள்ல இந்த தந்தமார்களுடைய வேலையே அதுதான். நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய அப்பத்தான் தூங்க வச்சிருப்பா. இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த குழந்தைய தூக்கிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா இப்படி எப்படி பார்ப்பார். மனைவி உள்ள இருக்கான்னு தெரிஞ்சதுனால கிட்ட போயிட்டு இப்படி இப்படி கன்னத்தை இப்படி பண்றது, பாதத்தில் கொஞ்சம் சொரிஞ்சு விடுறது, அதை மெதுவாக கிள்றா போல பண்றது, தாடையில் இப்படி எப்படி தட்டி கொடுக்கறது. அது ஆன்னு அழ ஆரம்பிச்சதுன்னா இவர் திரும்ப ஓடி போயிட்டு ஓடி வருவார். குழந்தை அழறது பார், அவள்லேருந்து சொல் எல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். நீ முதல்லையே இங்கே வந்துட்டு இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி குழந்தைய எழுப்பி விட்டுட்டு அது குரல் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நைஸாக அப்படி வெளியில் போகிற மாதிரி போயிட்டு குழந்தை அழறது பாருன்னு இவரே தட்டி விடுவாராம், இவரே எழுப்பி விடுவாராம், கிள்ளி விடுவாராம், எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தையும் கிள்ளி விடுறது, அதுக்கப்புறம் தாலாட்டவும் செய்யறதுங்கிற போல இதெல்லாம் நீர் தான் பண்ணினீர்னால் அவர் 2 நிமிஷம் கொஞ்சிட்டு திரும்ப போயிடுவார். திரும்ப தூங்க வைக்கிற அந்த பெரும்பாடு அந்த தாயாருக்கு தானே வந்து சேர்றது. அதை போல யசோதை அத்தனை சிரமப்பட்டு தூங்க பண்ணி இருக்கிறாள். நீங்கள் என்னமோ துயிலழப்பாடுவான், எழுப்புறதுக்கு வந்தோன்னு இதுல பெருமை வேற உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்களேனால், இல்லப்பா ஏற்கனவே நிறைய பேர் எழுப்பியிருக்கா. வேத புருஷன் எழுப்பி இருக்கிறான், ஆழ்வார்களிலே சிலர் எழுப்பி இருக்கிறார்கள், விஸ்வாமித்திரர் எழுப்பி இருக்கிறார், நானும் எழுப்ப வந்தேன். எங்க அப்பாவே எழுப்பியிருக்கார். பெரியாழ்வாரே அம்ம முன்ன துயிலழாயேன்னு பாடியிருக்கார். தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சின்னு 10 பாட்டு பாடியிருக்கார். எழுப்புறதும் கிரமத்திலே உண்டு. குழந்தைகளை சீக்கிரம் தூங்குன்னு சொல்றதும் உண்டு, நாழியாச்சு எழுந்துருன்னு சொல்றதும் உண்டு. நாழியாச்சு எழுந்துருன்னு சொல்றியா, அப்ப ஏன் தூங்க பண்ணேன்னு கேள்வி வருமா? தூங்க பண்ணிட்டியே ஏன் சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்றேன்னு கேள்வி வருமா? கிடையவே கிடையாது. தூங்க பண்றதும் உண்டு, எழுப்புறதும் உண்டு. குழந்தை தூங்கினா அப்பாடான்னு இருக்குங்கிறோம், தூங்கிட்டே இருந்தா அப்பாடான்னு இருக்குமா? விழிச்சுக்கணுமோ இல்லையோ, அந்தந்த வேலைக்கு அதாவது நடந்தாத்தானே அப்பாடான்னு இருப்பது. அப்ப அதை போல துயிலழப்பாடுவான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, அம்மானு கூப்பிட்டுட்டா. நீ தாய் போன்றவர்கள் எங்களுக்கு, நீங்கள்லாம் யாருன்னா அம்மா மாதிரி. நீங்க போய் தடுக்கலாமா? பார்க்கலாம், இப்போவா யோசிக்கிறேன், இன்னொரு சமயம் பார்க்கலாம், இப்படிலாம் பேசாதேங்கிற. வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, மாத்தி மாத்தி எல்லாம் பேசாதே, அம்மானு கூப்பிடுறா. ஏதோ ஒரு இடத்துல வியாக்கியானம் ஈட்டிலேன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம். என்னன்னா, காட்டிலே வழிப்பறி உண்டவர். காட்டில் ஒருத்தன் ஏதோ எடுத்துன்னு போயிட்டே இருந்தான், தனமெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தான், மொத்தம் கொள்ள போயிடுத்து. மனுஷன் எத்தனை ஆடி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்துனா மனுஷன் எத்தனை ஆடி போயிடுவான். கையில் இருந்ததெல்லாம் வழிப்பறி கொள்ளக்காரர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அந்த சமயத்தில் ஓன்னு கதறி அழறாந்திக்கு தெரியாத காட்டில் போயிட்டே இருக்கிறச்சே கண்ணெதிர தாயார் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. பெத்த தாயார் கண்ணெதிர நிற்கிறான்னா அம்மானு ஓடி போய் கட்டிப்பானோ இல்லையோ, அதுக்கு ஈடு என்ன ஏதாவது உண்டா? யோசிச்சு பாருங்க. காட்டிலே வழிப்பறி உண்டவர், இதுக்கு மேலே படுறதுக்கு கட்டம் இல்லைன்னு ஒருத்தன் கட்டம் படுறச்சே அம்மா பக்கத்தில் ஆறுதலாக வந்து தோளில் கையை வச்சுட்டான்னு சொன்னால் அவன் அம்மானு கட்டிக்கிறா போலே இந்த இடத்துல சொல்கிறா, நீ தான் எங்களுக்கு எல்லாம், கண்ணன் தான் எல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். கிடையவே கிடையாது, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம்னுட்டா. ஏன் அப்படின்னா, நீ தானே கண்ணனை பெற்று தரப்போறே, எல்லாமாக இருக்கிற பெருமானை பெற்றுத்தரப் போகிறவர்கள் நீங்கள் தானே. வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கு. என்ன அழகான வார்த்தை போட்டா பாருங்க, நேச நிலைக்கதவம் நீக்கு. அந்த கதவு கூட கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அத்தனை நேசத்தோடு இருக்கான் கண்ணன் கிட்ட. ஏன்னா யாராவது போய் திறந்தா அது தரகவே தரகாதான். நீங்கள் நல்ல வேலை கெட்ட வேளான்னே தெரியல. இப்போ இவன் சொன்னானோ இல்லையோ, உங்களை எப்படி உள்ளே விடுறதுன்னு கேட்டானோ இல்லையோ துவாரபாலகன். அதுபோல் அந்த கதவு கேட்குமா, உங்களை உள்ளே விட்டுட்டு கண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அதெல்லாம் நான் திறக்கவே மாட்டேன் அப்படின்னுமா. ஆனால் அது அங்கே பழக்கப்பட்டவர்கள் அங்கேயே இருக்கிறவாளா இருந்துட்டா, ஒரு நாய் இருக்குன்னா அதுவே பழக்கப்பட்டு கொடுத்தோன்னா அப்புறம் குறைக்கிறது இல்லையோ. அதுபோல் நேச நிலை கதவம் நீக்கு, நீங்களே கதவை திறந்து எங்களை உள்ளுக்குள்ளே விட வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அப்போ நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பவன், கொடுத்தோன்னும் தோரணவாசல் காப்பவன், அவள்லாம் இவர்களை உள்ளே விடுகிறார்கள். உள்ளே போய் இவர்கள் கண்ட காட்சி என்னங்கிறத நாளைக்கு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்றைய தினம் முக்கியமான பாசுரம் எதனாலன்னா திருப்பாவை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு.
15 நாளாக ஒரு மாதிரியாக முடிஞ்சுது. இன்னிலிருந்து திருப்பாவை ஆரம்பித்து கண்ணன் கிட்ட மெதுவாக இப்போ தான் போக ஆரம்பிக்கிறார்கள். மேலே நடந்தனவற்றை இனிவரும் நாள்களில் நாம் அனுபவிக்க பிராப்தம். நாளைக்கு உபன்யாசம் 7 மணிக்கு இவ்விடத்திலே உண்டு. நாளை மறுநாள் மட்டும் ஒரு நாள் கிடையாது. 2ஆம் நாள் மட்டும், அதாவது 2ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் உபன்யாசம் கிடையாது. நாளைக்கு கிரமமாக உண்டு. உண்டு உண்டு உண்டு. அனைவரும் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்துள்ள பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடுத்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரமாய் ஆயர் சிறுமியர் ஓமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கேதோ ரெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம்.